புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாம உடன்படிக்கைய மீறினப்போ மன்னிப்புக்கான அடையாளமா மிருகங்களின் இரத்தத்தை பலியா கொடுத்தாங்க. இந்த பலி பாவங்களை தற்காலிகமா தான் மூடியது. இத பற்றி மேலும் தெரிஞ்சுக்க இரத்த உடன்படிக்கை என்றால் என்ன வீடியோவை பாருங்க. இந்த புதிய இரத்த உடன்படிக்கை வீடியோல ஆதாம் இந்த உலகத்துக்கு மரணத்தை கொண்டு வந்தது எப்படி மற்றும் இயேசு எப்படி தன் இரத்தத்தை விலையா செலுத்தி மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலான உடன்படிக்கையை நிரந்தரமாக மீட்டெடுத்தார் என்பதை பார்ப்போம். தேவன் ஆதாமுக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை, பூமியின் மீது ஆதிக்கம், மிகுந்த ஆசீர்வாதம், தேவனுடன் நெருங்கிய உறவு இவை அனைத்தையும் என்னுடையது அனைத்தும் உன்னுடையது என்ற உடன்படிக்கையின் அடிப்படையில் அளித்தார். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் உடன்படிக்கையை ஆதாம் மீறியதால் அது முழு மனிதகுலத்திற்கும் பாவமாகவும் சாபமாகவும் இருந்தது. அதனால் மரணம், கடின உழைப்பு, கர்ப்ப வேதனை, தேவனுடன் பிரிவு, குற்ற உணர்வு இவை எல்லாம் மனிதர்களுக்கு வந்து சேர்ந்தது. இது அவனுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதை யார் மீட்டெடுப்பார்? அந்த உடன்படிக்கையை மீட்டெடுக்க நம் மீட்பர் இயேசு தாமே மனித குலத்தின் பிரதிநிதியாக இருந்து தேவனோட ஒரு புதிய இரத்த உடன்படிக்கையை செஞ்சார். தேவனே நேரடியாக இயேசுவோட இந்த உடன்படிக்கையை செய்ததால இது ஒருபோதும் உடையாத நித்தியமான உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டு சடங்குகளை இயேசு வானத்திலுள்ள உண்மையான பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து நிறைவேற்றினார். முதல் சடங்கு மிருகபலி. ஆட்டுக்குட்டிக்கு பதிலா உடன்படிக்கையின் சாபத்தை அவரே ஏத்துக்கிட்டார். இரண்டாவது சடங்கு இரத்த உடன்படிக்கை. சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தமும் அவர் கைகளை கால்களை துளைத்த ஆணிகளும் நாம தேவனோட பிள்ளைகள்னு நிரந்தர சாட்சி கொடுக்குது. மூன்றாவது சடங்கு உடன்படிக்கை பந்தி. அப்பமும் திராட்சரசமும் இயேசுவோட மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் அடையாளமா இருக்கு. இது நம்ம பாவங்களுக்கு விலையை செலுத்தி முடித்தாருன்னு அறிவிக்கிறது. நான்காவது சடங்கு உடன்படிக்கை முத்திரை. வெளிப்புற விருத்த சேவரத்திற்கு பதிலாக இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பிய அதே பரிசுத்த ஆவியானவர் இப்போது நம்முள் வாசம் செய்து நம்ம இருதயத்தின் விருத்த சேதனமாகவும் உயிருள்ள உடன்படிக்கை முத்திரையாகவும் மாறுகிறார். இயேசு புதிய உடன்படிக்கையை நிறைவேற்றினப்போ ஒரு தெய்வீக மாற்றம் நடந்துச்சு. பாவம் நீதியாகவும், சாபம் ஆசீர்வாதமாகவும், ஆவிக்குரிய மரணம் நித்திய ஜீவனாகவும், தேவனிடமிருந்து பிரிவு தேவனோடு உறவாகவும், ஆவிக்குரிய வறுமை மகிமையான செல்வமாகவும் மாறுச்சு. உடன்படிக்கையை புதுப்பிக்க அவர் எடுத்த எல்லா முயற்சிகளும் மனிதர்கள் மேல் அவருக்குள்ள அளவில்லாத அன்பையும் கிருபையையும் நமக்கு காட்டுது. பிதாவான தேவன் உங்களை உடன்படிக்கையின் பிள்ளையா, இயேசுவின் இரத்தத்தால் சுத்தமாக்கப்பட்ட பிள்ளையா பார்க்கிறார். இன்று புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புதீங்களா? அப்படின்னா இயேசுவை உங்கள் ஆண்டவர்னு ஏற்றுக்கோங்க. அவர் மரித்தும் உயிர்த்தெழுந்தார்னு மனதார விசுவாசிங்க. மனந்திரும்பி ஞானஸ்நானம் எடுங்க. அப்போ நீங்கள் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பெறுவீங்க.